இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம எப்பவுமே உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக அதை மசிச்சு எடுப்போம். ஏதாவது பொரியல் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதா இருந்தாலோ அப்படி பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே டைமில் 2 வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ரவுண்டாக அதாவது வட்டமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தோலில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதே நேரமும் நமக்கு மசிக்க வேண்டிய நேரமும் மிச்சமாயிடும். டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ உருளைக்கிழங்கு இருந்தாலும் நான் பண்ணுற மாதிரி பண்ணால் சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு நம்ம கிச்சன்லேருந்தே வெளியே வந்துடலாம். பாருங்கள், தோல் மட்டும் எடுத்துறேன், மற்றதெல்லாம் உள்ளே போய் விழுந்துடுது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன நவீன மூட்டைப்பூச்சி மிஷின் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. இது நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். ஓகேவா? வேறு ஒரு அடுத்த டிப்ஸில் உங்களை சந்திக்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம உருளைக்கிழங்கு தோலையும் உரிச்சாச்சு, அதை மசித்து எடுத்தாச்சு. இப்போ நான் இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்கு பூரி மசால் செய்கிறதுக்கு தான் இதை நான் எடுத்திருக்கேன்.